வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா நடத்தும் எந்த தாக்குதலும் அப்பிராந்தியத்தை ஒரு முழுமையான போரில் மூழ்கடிக்கும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி கூறியுள்ளார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தமது கத்தார் பயணத்தின் போது செய்தியாளர்களுடன் பேசிய போது, ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது ராணுவ தாக்குதலை நடத்துவது அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் செய்யக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று தவறுகளில் ஒன்றாக இருக்கும் என்று எச்சரித்தார். எந்த ஒரு தாக்குதலுக்கும் ஈரான் உடனடியாகவும் தீர்க்கமாகவும் பதிலடி கொடுக்கும் என்றும் அது பிராந்தியத்தில் ஒரு முழுமையான போருக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது இரண்டாவது பதவிக்காலத்தில் அமெரிக்க தடைகளை மேலும் கடுமையாக்கும் அதே வேளையில் ஈரானின் அணுசக்தி தளங்களை தாக்கி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுக்கு அதிகாரம் அளிப்பார் என்ற கவலை ஈரானில் அதிகரித்துள்ளது. கத்தாரின் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானியை தோஹாவில் சந்தித்து முக்கிய பிராந்திய பிரச்சினைகள் குறித்து விவாதித்ததாக அராக்சி கூறினார். அது பற்றி மேலும் தெரிவித்த அவர், காசாவில் போர் நிறுத்தத்தை எட்டுவதில் கத்தாரின் மத்தியஸ்த பங்கை நாங்கள் மிகவும் பாராட்டுகிறோம். இதுபோலவே மற்ற எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் என்று நம்புகிறேன் என்றார். அவர் கத்தாரில் இருந்தபோது ஹமாஸ் அதிகாரிகளை சந்தித்தார். முழு உலகமும் கண்ட கொலைகள் மற்றும் அழிவுகள் இருந்த போதிலும் பாலஸ்தீனிய மக்கள் தங்கள் நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி அவர்களின் மதிப்புகள் மற்றும் கொள்கைகளை நிலைநிறுத்தினார்கள் என்றார். காசா மீதான இஸ்ரேலின் போரில் குறைந்தது 47,460 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். முக்கியமாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மற்றும் 1,11,580 பேர் காயமடைந்துள்ளனர். அக்டோபர் 7, 2023 முதல் இஸ்ரேலில் குறைந்தது 1,139 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 200க்கும் மேற்பட்டோர் சிறைப்பிடிக்கப்பட்டனர். காசா பகுதியின் பெரும்பகுதி இடிபாடுகளாகிவிட்டன மற்றும் காசாவின் 2.3 மில்லியன் மக்களில் பெரும்பாலானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். ஆனால் பாலஸ்தீனியர்கள் வெற்றியடைந்ததாக தாம் நம்புவதாக ஆராய்ச்சி கூறினார். சிரியாவில் ஈரானின் வலுவான கூட்டாளியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி பஷார் அல் அசாத் பதவி கவிழ்க்கப்பட்டதை தொடர்ந்து சிரியா தொடர்பாக ஈரானின் நிலைப்பாடு என்ன? அது பற்றி ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி கூறிய போது, சிரிய சமூகத்தின் அனைத்து பிரிவுகளும் பங்கேற்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஈரான் ஆதரவளிக்கிறது என்றார். ஈரானின் இலக்குகள் சிரியாவில் நிலைத்தன்மை மற்றும் நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது என்று அராக்சி கூறினார். சிரிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் ஆதரிக்கப்படும் எந்த ஒரு அரசாங்கத்தையும் நாங்கள் அங்கீகரிக்கிறோம். சிரியாவுக்கு அமைதி மற்றும் பாதுகாப்பை நாங்கள் விரும்புகிறோம் என்றார். சிரியாவை எல்லையற்ற பதற்றம் அல்லது இன மோதல்களின் மையமாக பார்க்க நாங்கள் விரும்பவில்லை. அது தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக சிரியாவை மாற்றும். சிரியாவில் உறுதியற்ற தன்மை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பரவும் என்றார். அவர் அப்படி கூறிய போதிலும் சிரியாவில் அல் அசாத்தின் வீழ்ச்சி ஈரானுக்கு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவுதான். 2011 சிரியாவின் போர் வெடித்ததிலிருந்து ஈரான் அல் அசாத்தை ஆதரித்தது. அவருக்கு துருப்புக்கள், ஆயுதங்கள் மற்றும் பிற ராணுவ ஆதரவை வழங்கியது. ஈரான் வழங்கிய ஒத்துழைப்பு அல் அசாத்தை அதிகாரத்துடன் வைத்திருக்கும் நோக்கத்துடன் வழங்கப்பட்டது. காரணம், அல் அசாத் சிரியாவின் ஜனாதிபதியாக உள்ளவரை சிரியாவை ஹெஸ்போல்லாவுக்கும் பிற ஈரானிய ஆதரவு இயக்கங்களுக்கும் ஆயுதங்களை வழங்கும் மையமாக ஈரான் பயன்படுத்தி கொண்டது. அதேபோல் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தமது பிராந்திய எதிர்ப்பை பராமரிப்பதற்கு சிரியாவை பயன்படுத்தி கொண்டது டெஹ்ரான். அல் அசாத்தின் ஆட்சி கவிழ்ந்த போது ஈரானிய ராணுவம் முழுமையாக சிரியாவிலிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. மொத்தத்தில் ஈரான் சிரியா என்ற அருமையான தளத்தை இழந்தது. அதனால் மத்திய கிழக்கில் தமது பலத்தையும் ஈரான் கணிசமாக இழந்தது. ட்ரம்பின் மறுதேர்தல் குறித்தும் கவலை அடைந்துள்ளது. காரணம், பொதுவாக ஈரானிய அமெரிக்க உறவுகளின் வரலாறு விரோதம் மற்றும் அவநம்பிக்கை நிறைந்தது. அது ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் மிக அதிகமாகவே காணப்படும் என்று எதிர்பார்க்கலாம். கடந்த ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் ஈரானுடன் இருந்த அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகியது. மிக கடுமையான தடைகள் ஈரான் மீது அமெரிக்காவால் விதிக்கப்பட்டன. அதே ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை IRGC அல் குட்ஸ் படையின் தலைவர் ஹசீம் சுலைமானியை படுகொலை செய்ய ட்ரம்ப் உத்தரவிட்டார். அமெரிக்க தடைகளால் வெவ்வேறு நாடுகளில் உறைந்த நிலையில் ஈரானிய பணம் உள்ளது. அதை திரும்ப பெறும் முயற்சியில் ஈரான் அமெரிக்காவுடன் பேச விரும்பலாம். ஆனால் அதை இப்போது செய்வதை விட பைடன் ஆட்சி காலத்தில் ஈரான் ஓரளவுக்கு சுலபமாக செய்திருக்கலாம். ஆனால் ஈரான் ஒரு தவறான கணிப்பீட்டை போட்டு வைத்திருந்தது. இஸ்ரேல் மீது பலமுனை தாக்குதல் நடத்தி அதை ஒரு பேரம் பேசும் சிப்பாக மாற்றலாம் என்பதே ஈரானின் தவறான கணிப்பீடு.
அந்த கணிப்பீடு ஈரானுக்கு தலைகீழான விளைவை ஏற்படுத்திவிட்டது. ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லாவின் பலம் பெரிதாக இழக்கப்பட்டது. ஹெஸ்புல்லாவின் பலம் இழக்கப்பட்டதால் அவர்களை வைத்து அல் அசாத்திற்கு கொடுத்த பாதுகாப்பு இழக்கப்பட்டது. விளைவு அல் அசாத் ரஷ்யாவுக்கு ஓட வேண்டியிருந்தது. சிரியா என்ற தளமும் ஈரானுக்கு இல்லாது போனது. இப்போது பலவீன நிலையில் உள்ள ஈரான் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் பேச்சு நடத்துவதென்றால் முன்பு கிடைத்த சலுகைகள் கூட இப்போது கிடைக்காது. இப்போது ஈரான் அமெரிக்காவுடன் நேரடி உரையாடலை எதிர்க்கவில்லை. ஆனால் பேச்சுவார்த்தைகளை அணுசக்தி பிரச்சினைக்கு மட்டுப்படுத்த விரும்புகிறது. ஈரானிய ஆதரவு ஹமாஸ் துருப்புகள் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க சம்மதிக்கவில்லை என்றால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். அந்த எச்சரிக்கை காரணமாகவே அதுவரை இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கும் விஷயத்தில் ஹமாஸை தடுத்துக் கொண்டிருந்த ஈரான் மௌனமாகிவிட்டது. காசா போர் நிறுத்தம் ஏற்பட்டது என்று வெள்ளை மாளிகை நேற்று வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது. இது ஒரு குறிப்பிடத்தக்க மாறுதல். பைடன் ஆட்சி காலத்தில் அமெரிக்கர்கள் காசா பிரச்சனையில் ஈரானை இழுக்கவில்லை. ஆனால் இப்போது ட்ரம்ப் நிர்வாகம் காசா பிரச்சனையில் ஈரானை நேரடியாக தொடர்பு படுத்துகிறார்கள். ட்ரம்பின் புதிய பத்திரிகை செயலாளர் கேரோலின் லிவிட்டிடம் ஈரானின் ஆட்சியை கவிழ்க்க ட்ரம்ப் ராணுவ நடவடிக்கைக்கு குறைவான வழிமுறைகளை பின்பற்றுவாரா என்று ஒரு நிருபரால் கேட்கப்பட்டது. அதற்கு பதில் கூறிய கேரோலின் லிவிட், ஜனாதிபதி உண்மையில் ஈரான் மீதான தனது நிலைப்பாட்டை வெகு தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். காசா போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடந்த போது அவர் அதை தெளிவாக்கினார். காசா போர் நிறுத்தம் இப்போது நடைமுறையில் உள்ளது என்பது எங்களுக்கு தெரியும். அது இப்போது நடைமுறைக்கு வர காரணம் காசா பிரச்சனையில் ஈரான் மௌனமாகி விட்டதுதான் என்றார். ஈரானால் நிதியுதவி மற்றும் ஆயுதம் ஏந்திய ஹமாஸ் உட்பட பாலஸ்தீனிய குழுக்கள் அக்டோபர் 7, 2023 இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்தி பணைய கைதிகளை பிடித்துச் சென்றன. இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் ஒப்பந்தம் செய்ய தவறினால் ஹமாஸ் மற்றும் ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் நரகத்தை பார்க்க நேரிடும் என்று ட்ரம்ப் கூறினார். அதன் பின்னரே போர் நிறுத்த ஒப்பந்தம் விரைவில் நிறைவேறியது என்று லிவிட் மேலும் கூறினார். இதற்கிடையே ட்ரம்பிடம் இருந்து ஒரு நேரடி எச்சரிக்கை செய்தி ஈரானுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று சில மத்திய கிழக்கு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன. ட்ரம்பிடமிருந்து ஒரு செய்தி வந்தது குறித்து செய்தியாளர்கள் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கியானிடம் கேட்டதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடமிருந்து ஈரானிய இஸ்லாமிய குடியரசிற்கு இதுவரை எந்த செய்தியும் வரவில்லை என்று ஈரானிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ட்ரம்புடன் எந்த தொடர்பும் இல்லை, குறிப்பிட்ட செய்தி எதுவும் அனுப்பப்படவில்லை அல்லது பெறப்படவில்லை என்றார். டெஹ்ரானில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் பேசிய அவர் கடந்த கால ஒப்பந்தங்கள் முறிந்துவிட்டதால் நம்பிக்கை சிதைந்து விட்டது என்று பேசினார். நாங்கள் முன்னர் ஒரு உடன்பாட்டை எட்டியிருந்தோம், ஆனால் அவர்கள் ஒப்பந்தத்தை உடைத்தனர். இப்போது அடிப்படையான நம்பிக்கையின்மைதான் உள்ளது என்றார். 2018 ட்ரம்ப் ஒருதலைபட்சமாக JCPOA ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறி ஈரான் மீது கடுமையான தடைகளை விதித்தார். அமெரிக்காவின் பங்களிப்பை மீட்டெடுக்க 2021 மற்றும் 2022 இடையில் ஜோ பைடன் நிர்வாகத்துடன் 18 மாதங்கள் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபட்டது. இருப்பினும் அந்த பேச்சுவார்த்தை ஒரு ஒப்பந்தம் இல்லாமல் முடிந்தது. இந்த இழுபறி டெஹ்ரான் உண்மையாக ஒரு ஒப்பந்தத்தை நாடியதா அல்லது பொருளாதார தடைகளை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டதா என்ற கேள்விகளை எழுப்பியது. அதன்பின் 2022 உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்புக்கு பின்னர் அமெரிக்கா ஈரானுடன் பேசுவதில் ஆர்வம் காட்டவில்லை. ஈரான் தொடர்பான ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கொள்கைகள் குறித்து டெஹ்ரான் ஆலோசனை செய்து வருவதாகவும் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான உத்திகளையும் திட்டங்களையும் உருவாக்கியுள்ளதாகவும் ஈரான் கூறியுள்ளது. ஈரானின் அரசியல் விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு அமைச்சர் மஜீத் தக்த் ரவஞ்சி அது பற்றி கூறிய போது ஈரான் தனது அணுசக்தி திட்டத்திற்கு அப்பாற்பட்ட பிரச்சனையில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாது என்றார். ஈரானிய நாடாளுமன்ற குழு உறுப்பினர் ஃபடா ஹொசைன் மாலேகி மத்தியஸ்த சேனல்களை மட்டுமே ஈரான் பராமரிக்கும், அமெரிக்காவுடன் நேரடியாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட ஈரானிய அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறினார். ஈரானின் சுப்ரீம் தலைவர் அலி கமேனி ஈரானிய அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது எங்கள் எதிரிகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் ஒப்பந்தங்களை எச்சரிக்கையுடன் அணுகுமாறும் ஆலோசனை கொடுத்துள்ளார் என்று ஈரானிய அரசு ஊடகங்கள் நேற்று செய்தி வெளியிட்டன. அவரது மறைமுகமான கருத்துக்கள் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு நுட்பமான ஒப்புதல் என சிலரால் விளக்கப்பட்டது. உயர்மட்ட ராணுவ மற்றும் அரசியல் பிரமுகர்களின் கூட்டத்தில் அலி கமேனி பேசிய போது ராஜதந்திரத்தின் புன்னகைக்கு பின்னால் எப்போதும் மறைந்திருக்கும் மற்றும் தீங்கிழைக்கும் பகைமைகள் மற்றும் வெறுப்புகள் உள்ளன. நாம் கண்களை திறந்து யாருடன் பழகுகிறோம், வர்த்தகம் செய்கிறோம், பேசுகிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். அலி கமேனி இஸ்லாமிய குடியரசின் 46 ஆண்டுகால வரலாற்றின் பெரும்பகுதிக்கு உச்ச அதிகாரமாக இருந்து இறுதி முடிவெடுக்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளார்.